வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்மில் வந்து நம்ம உலகத்திலே நம்பர், அதாவது டாப் 10 சொன்னால் அந்த மாமரங்களை விட இந்த ஃபார்மில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். எவ்வளோ க்யூட்டு. ஓகே, இனி நம்ம அந்த பிளான்டேஷன் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். இப்படிதான் அந்த பெரிய பெரிய மரங்களை பிளான்டேஷன் பண்ணது இப்படி தான் பண்ணணும். எப்போவுமே தெரிஞ்சுவிடுங்க. நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கி வைக்கும்போது இது வந்து நமக்கு இந்த சீசன்லேயே காய்க்கும். எல்லாமே 7, 8, 10 அப்படி அந்த மாதிரி பெரிய ஹைட் உள்ள மரங்கள். இந்த குழி எவ்வளோ கேப் இருக்குது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த பிளான்ட்டுகள்லாம் நல்லா வரும். இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்மில் வந்து நம்ம உலகத்திலே நம்பர், அதாவது டாப் 10 சொன்னால் அந்த மாமரங்களை விட இந்த ஃபார்மில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி பெரிய மரங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு இந்த குழியை ஃபில் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அது மாமரம்னாலும் சரி, பலானாலும் சரி, எந்த மரம்னாலுமே இந்த குழியை வந்து ஃபில் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு வாட்டர். அப்போ தான் அது நமக்கு அந்த வேர் எல்லாமே லாஸ்ட் வரை அதுக்கு அந்த தண்ணி வந்து ரீச் ஆகும். அப்புறம் மரம் நட்ட உடனே இந்த இலைகள் இருக்கலாம், இந்த இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த பிரவீன் இந்த இலை மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுமா. எப்போவுமே அது சின்ன மரம்னாலும் சரி, பெருசுனாலும் சரி, செடியை நட்டோட மேலே வந்து நல்லா மழை பெஞ்சது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். வண்டா ஒன்றும் இல்லை, தோட வர நல்ல குளுமையாக இப்படி ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த செடி உங்களுக்கு 100% கேரண்டியாக அழகாக வந்துடும். இது எல்லாமே பிளான்டேஷன் பண்ணவங்க கவனிக்க வேண்டியது. இப்போ என்ன பாருங்க, இது வந்து கிங் ஆஃப் சக்காபட் இந்த மாமரம். இது எல்லாமே வந்து அந்த பிங்க் கலரில் 1 to 1.5 கிலோவுக்கு மேலே வர்றது அதிக அளவில் காய்க்கிற மரம். இப்படி பெருசாக தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த மூடுகள் எல்லாம் எப்படி குழி தோண்டி வச்சுருக்கோன்றதையும் பார்த்துடுங்க. அப்புறம் பாருங்கள், இது வந்து ஜப்பான் கோவா. இதில் வந்து சீடு 1, 2 தான் இருக்கும். இலை வந்து இப்படி ரவுண்டாக வரும். இந்த அளவுலேயே அது காய்க்கிறது தான். இது காய்க்கும். அதாவது கிரிம்சன் ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள வெரைட்டி இது. இது வந்து நம்ம நாட்டு கொய்யா தான், ஹோம் க்ரோனோட இது, ஒயிட்டு தான். ஆனால் பாருங்கள், செடி இந்த அளவு தான், ஆனால் காய்கள் எவ்வளோ வந்தாச்சு பார்த்தீங்களா. இது இப்படியே ஒவ்வொரு வெரைட்டியை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த டாப் 10 மேங்கோவை பார்ப்போம். இது எல்லாமே நாங்கள் பெரிய பெரிய மாமரமாக வச்சது தான். இது பெங்கனப்பள்ளி. இது இமாம் பசந்த். இது எல்லாம் நம்ம நாட்டு வெரைட்டி. அத்தி. இது ரெட்டு மாதுளை. இது வந்து ரெட்டாக இருக்கும் உள்ள. அத்தி பார்த்தீங்களா, அத்தியெல்லாம் பொதுவாக வாங்கி வைக்கும்போது நமக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது வளரும் போது நல்ல சன்லைட்டில் தான் வைக்கணும். இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்ல சன்லைட்டு தான் இப்படி தான் காய்க்கும். இது வந்து இஸ்ரேல் அத்தி. காய்களை பார்த்தீங்களா எப்படி காய்க்குதுன்னு. இது பிரெட் ஃப்ரூட்டுன்னு கறிச்சக்கை.
அது வைக்கும்போது சின்னதாக தான் இருந்தது, ஆனால் பட் வந்து இப்போ எப்படி வருதுன்னு பார்த்துடுங்க. இது வந்து ரெட் ஐவரின்ற மாங்காய். இந்த ஒரு மாங்காய் வந்து 2.5 கிலோ கண்டிப்பாக வரும், ரொம்ப நீளமாக இருக்கும். ரெட்டு, அதனால தான் இதுக்கு பேர் ரெட் ஐவரி. இது வந்து சீட்லெஸ் லெமன். இப்படி இந்த காய்களோடு தான் அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானோட எக்ஸ்போர்ட் வெரைட்டியில் நம்பர் 1 மாமரம் சானுசா. சானுசானது வந்து பாகிஸ்தானோட நம்பர் 1 மேங்கோ. இது குஜாயின்னு வெரைட்டி. குஜாய் எல்லாமே பேர் வித்தியாசமாக இருக்கும். குஜாய் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மாமரங்கள். இது குஜாய். இதுவும் ரெட் ஐவரி தான். ரெட் ஐவரி பெருசாக வரும்போது எப்படி அந்த இலைகள் எவ்வளோ நீளம் வருதுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த வருஷமே உங்களுக்கு நமக்கு காய் போடுற மரங்கள். இந்த வருஷமே காய்க்கும். அவங்களுக்கு கேரண்டி போட்டு தான் சொல்லியிருக்கேன். பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மாமரம். இதெல்லாம் இப்போ பிளான்டேஷன் பண்ணதான். பார்த்தீங்களா? இதுவும் கிங் ஆஃப் சக்கப்பட்டு தான். இது ரெட் ஐவரி. இவங்க கிட்டத்தட்ட 4 ரெட் ஐவரி கிங் ஆஃப் சக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஆற்றுன்னு வெரைட்டி. அது இலையை பார்த்த உடனே ஈஸியாக தெரியும். இந்த நோய் பிடிச்ச இலை மாதிரி தான் இருக்கும். அது இலையே வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆற்று 1.5 கிலோவுக்கு மேலே வரும். ஆப்பிள் மாங்கன்னு பழம் வந்து ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து கொசேரி. அது இலை வந்து நமக்கு களப்பாடி மாதிரி நீளமாக இருக்கும். ஆனால் சைடெல்லாம் அப்படி கிட்டத்தட்ட இந்த மேங்கோ வந்து 2 to 2.5 கிலோ வரும். கொசேரி இது வந்து டுவார்ஃப் வெரைட்டி தான், இப்படி தான் இருக்கும். இது நாம்டாக் கோல்டு. இது ஆல்ரெடி பூத்து காய்ச்ச மரம் தான். இதை தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இது ரெட் ஜாக்கு. பெருசாக தான் இதே மாதிரி தான். இப்போ தான் இதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணி ஒரு 10-15 நாள் தான் ஆகுது. எல்லாமே இந்த மரங்கள்லாம் பண்ணி ஒரு 15 நாள் தான் ஆகுது. இது மியாசாகி பார்ப்போம். இது ரெட் மேங்கோ. இது தாய் ரெட் மேங்கோ. இதுவும் 2 கிலோ 3 கிலோ வரும். அப்படி உள்ள இதுவும் ஒரு வித்தியாசமான வெரைட்டி தான். மியாசாகி இதெல்லாம் காய் போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்படி இனி நம்ம நாட்டு ரகங்களே நல்ல ஹையாக உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கோம். இது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறோம். எல்லாமே இந்த பிளான்டேஷன்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்னதே நீங்கள் அந்த இதுகளாக பார்த்து தெரிஞ்சுடுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் 9894256188 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.